தொடங்கலாமா? ஓகே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா தேனொடுபால் முறையாலே உணத்தருவேன் மொய்பவள தொடுதரளம் துறையாரும் கடற்தோணி புறத்தீசன் உலங்குமிளம் பிறையாளன் திருநாமம் எனக்கொருகாற் பேசாயோ தொண்டரஞ்சு களிறுமடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடமென்பரால் வண்டு பாட மயிலால மான் கன்று துள்ளவரி கிண்டை பாய சூனை நீல மொட்டலரும் கேதாரமே நன்றுடையானை தீயதிலானை நரைவள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என்னுள்ளம் குளிருமே உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவியன் நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரம் பொழித்திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாயதேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. திருச்சிட்டம்பலம். அப்பர் அருள்நெறி மன்ற நடத்துகின்ற இந்த தேவார வேள்வியில என்னையும் அடியேனையும் தேவார வேள்வியில கலந்திருக்கின்ற சிவனடியார்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் வழிபட்டு இதை நடாத்தி கொண்டிருக்கின்ற சாந்தா சண்முகம் அம்மாவனுடைய திருப்பாதங்களையும் வழிபட்டு இன்றைக்கு நான் அடியேனிடம் இந்த திருப்பூந்துராய் சிவகதி சேர்தல் திண்ணமே, அதாவது 3ஆம் திருமுறையில 13வது பதிகமாகிய திருப்பூந்துராய் பதியத்தை பற்றி சிந்தனை செய்யும்படியா செய்ய நாங்கள் இன்று இங்கு கூடியுள்ளோம். இது திருஞான சம்பந்தரால பாடப்பெற்றது. திருப்பூந்துராய் என்றது தோணிபுரம், கழுமலம், சீகாழி இவற்றினுடைய 12 பெயர்கள் இருக்கிறது. 12 பெயர்களுமே ஒரு பதிகத்துல 2ஆம் திருமுறையில 70வது பதிகத்துல 12 பெயர்களையுமே வைத்து ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அதுல 12 பாடல்கள் வரும். என்னடா இங்க இதுக்கு 12 பெயர்கள் என்றபடியால் அங்க 12 பாடல்கள் வருகிறது. அந்த பாடல்ல இந்த இந்த 12 பெயர்களில திருப்பூந்துராய் 6வது இடம் பெற்றிருக்கிறது. அந்த பாடல 70வது 2ஆம்
முறையில 70வது பதிகத்தில் இருக்கிற முதலாவது பாடலை மட்டும் நான் இப்ப இதுல சொல்றேன். பிரம்மனூர் வேணுபுரம் புகலி வெங்குரு பெருநீர்த்தோணி புறமன்னு பூந்தராய் பொன்னம் சிரபுரம் புறவம் சண்பை அரண்மன்னு தன்காளி கொச்சைவயம் முள்ளிட்டு அங்காதியாய பரமனூர் 12ஆய் நின்ற திருக்கழுமல நாம் பரவும் ஊரே. திருக்கழுமலம் நாம் பரவும் ஊரே. அதாவது சம்பந்தர் தான் பரவுகின்ற ஊர், தன்னுடைய ஊர், தான் வாழ்ந்த ஊர், அவருடைய ஊரை பற்றி இதை சொல்லுகின்றார். அந்த ஊர்ல பூந்தராய் 6வது இடத்துல இருக்கிறது. இந்த பூந்தராய், திருப்பூந்தராய்ன்றது 6வது இடத்துல இருக்கிற என்பதை 3ஆம் திருமுறையில 2வது பதிகத்துல 2வது பாடலா பாடியிருக்கிறார். இப்ப நான் இன்றைக்கு செய்யறது 3ஆம் திருமுறையில 13வது பதியம். ஆனா இந்த திருப்பூந்தராய்க்கு உதாரணம் நான் எடுத்துக்காட்டு தாரது 3ஆம் திருமுறையில 2ஆம் பதிகத்துல 2வது பாடல். காவியங்கருங்கண்ணினாள் கனி தொண்டை வாய்க்கதிர் முத்தனல் வெண்ணகை தூவியம் பிடை அன்ன நடைச்சுரி மென்குழலால் தேவியும் திருமேனியோர் பாகமாய் ஒன்று ரெண்டு ஒரு மூன்றொடு சேர்பதி பூவலிந்தனன் ஒப்பவர் பூந்தராய் போற்றுதுமே. அந்த பூந்தராய் எத்தனையாவது இடத்துல இருக்கிறது, அந்த பூந்தராய் என்ற நாமம், அந்த பெயர் எத்தனையாவது இடத்துல இருக்கிறது என்பதை திருஞான சம்பந்தரே இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார். 1 2 1 3 1 + 2 + 3 ஒன்றோட 2 கூட்டினா 1 2 3 3 6 6வது இடத்துல இந்த திருப்பூந்தராய் இருக்கு என்பதை அவர் ஒரு பதியத்துல, இந்த 3ஆம் திருமுறையில 2ஆம் பதியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே சொல்லி இருக்கின்றார். ஆனபடியா நாங்கள் இது இந்த பூந்தரா ஒவ்வொரு தலத்துக்கும் அந்த 12 நாமங்களுக்குமே என்ன காரணம், யாரு வழிபட்டதுனால அந்த பேர் பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 12 நாமங்கள்ல நான் இன்றைக்கு பூந்தராய்ன்றது அது அப்படியே சொல்லி கொண்டு போக விடிஞ்சண்டு போகணும், நேரம் கூட எடுத்துக்குவேன். ஆனபடியா பூந்தராயின்ற காரணத்தை நான் சொல்றேன். இந்த பூந்தராய் என்ற பெயருக்கு காரணம் சீகாழி புராணத்துல கத்திய ரூபம் என்ற அந்த நூல்களுக்கு கத்திய ரூபம் என்றது மிகவும் உண்மையான செய்தி என்ற கருத்தா இருக்கலாம். அப்படி என்ற அந்த நூல்ல இருந்து நான் இது எடுத்துக்கொண்டது. ரணியாக்கன் என்ற ஒரு அசுரன் ஒரு காலத்துல தேவலோகத்தின் அமிர்தம் முதலிய நிதிகளை, சங்கநிதி பதும நிதிகளை கவர்ந்து கொண்டு பூவுலக வாசிகளினுடைய நிதிகளையும் கொண்டு போய் பாதாளத்தில் இருக்கவும் அவன் போய் பாதாளத்துக்குள்ள ஒழித்து விட்டான். தேவர்கள் திருமாலிடம் அப்ப சங்க நிதி 10 நிதி 2 போட்டு இங்க தேவர்களால ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு விதமான செல்வம் அங்க இல்லை. தேவர்கள் என்ன செய்கிறார்கள், திருமாலிடம் இறக்கிறார்கள். அதை மீட்டுத்தாண்டு அவர் சுவேத வராக உருவங்கொண்டு பூமியை கிழித்து கொண்டு சென்று இரணியாக்கனை சங்கரித்து நிதிகளை சேர்ப்பித்த பின்னர் சுவேதவராக உருவங்கொண்டு பூமியை அந்த பண்டுருவங்கொண்டு கீழே நிலத்தை தோண்டி நிலத்தை கிழித்து கீழே போயிருக்கிறார். கீழே போய் அவனோடு போரிட்டு அந்த செல்வங்களை அவனிடமிருந்து கைப்பற்றி உரியவர்களிடம் ஒப்படைத்து விட்டார். தேவர்களுடையும் பூலகத்திலும் ஒப்படைத்து விட்டார். ஆனாலும் அந்த வராகத்தினுடைய சுவேத களிமேலிட்டு தான் இப்படி ஒரு பெரிய வேலையை செய்துட்டனே என்று இந்த ஒவ்வொரு தசாவதாரத்திலும் இந்த பெருமாள் ஒரு வேலையை செய்வதற்காக அந்த அவதாரம் எடுக்கிறார். செய்த முடிய அவரால தன்னுடைய அந்த ஒரு பெரிய மகிழ்ச்சியில, தான் இந்த வேலையை செய்துட்டனே என்ற ஒரு மகிழ்ச்சியில அந்த உருவத்தோட உலகுக்கு தீங்கு செய்ய தொடங்கி விடுவார். அதே மாதிரி இது அங்கே நடந்தது, நரசிம்ம அவதாரத்தில நடந்தது. நரசிம்ம அவதாரத்தில ரணியனை கொள்றார். அதுக்கு பிறகு நரசிம்மரை ஒருத்தராலும் அமைதிப்படுத்த முடியாமல் இறைவன் பிறகு ஒரு 2 பிளவுள்ள பறவையாக அந்த நரசிம்ம அவதாரத்தை
அடக்கினவர். அதே மாதிரி இங்கேயும் சுவேத கள்ளி மேலிட்டு சந்தோஷம் மேலிட்டு தான் இந்த வேலையை செய்துட்டேன் என்று சந்தோஷம் மேலிட்டு உலகினை வருத்தும் சுவேத வராகத்தின் முன் சுப்பிரமணியர் வந்து அருள் புரிய அந்த நேரம் திருமால் உணர்ந்து விட்டார். உணர்ந்ததும் காளியம்பதி வந்து வராக உரு கழித்து தம் உருவம் அடைந்து அருள் பெற்றார். பூமியை கிழித்து சென்றதால் பூந்தராய் பூ அல்லது பூமாதேவி தராய் அல்லது கிழித்து செல்றது என்னும் பெயர்ல ஒக்குமென சீகாழி புராணம் இதை கூறுகிறது. அந்த புராணத்திலே பல இடங்கள்ல இருக்கிறது. சீகாழி புராணம் மண்டைக்குள்ள எங்களுக்கு அது கூட ஒரு மூல காவியம் மண்டப்படியா அங்க இருந்து இதை நான் அதை எடுத்து மூல புராண மண்டப்படியா நான் அங்க இருந்து எடுக்கிறேன். சரி, இந்த நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட பதியத்தை பற்றி பின்னால் சொல்றேன். பதியத்தை விளங்கின பிறகு திருப்பூந்துரை 13ஆம் பதியத்துல எல்லா பாடல்களிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒன்று உமையொரு பாகராக அல்லது மாதொரு பாகராக அல்லது ஒரு பங்கராக உமையினுடைய பங்கராக அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சிவமும் சக்தியும் ஒன்றாக அங்க இருக்கிறார்கள், அம்மையும் அப்பனும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு தேவாரத்திலும் சொல்லிண்டு வாரார். அதே நேரத்துல இந்த பதியத்துல திரிபுரங்களை எரித்த திரிபுரங்களை அழித்த புராண வரலாறு சொல்லப்படுகிறது. திரிபுரங்களை அழித்த வரலாறு என்றைக்குள்ள இறைவனுடைய மரக்கருணை அங்க சொல்லப்படுகிறது. அப்ப மரக்கருணை சொல்லி மரக்கருணை செய்தாலும் மரக்கருணையை கொடுத்து அவர்களை ஆட்கொண்டு அவர் நல்ல பதவியை கொடுத்திருக்கிறார் என்பதை, அப்ப குற்றம் செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். தண்டித்து அவர்களை திருத்தி இறைவன் தன்னோட சேர்த்து கொள்வார் என்ற ஒரு தத்துவத்தை இந்த பதிகம் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறது. மின்னென வெயிறுடை விரவலோர்களாம் முதலாவது பாடல், முதலாவது தேவாரம். மின்னென வெயிறுடை விரவலோர்கள் தம் துண்ணிய புறமுக சுழிந்த தொன்மையர் புன்னயம் பொழிலணி பூந்தராய் நகர் அன்னமன் அன்னடை அறிவை பங்கரே என்று சொல்லிக்குள்ள மின்னலை போன்ற வளைந்த மின்னல் வளைந்து வளைந்துதான் நெளிஞ்சுதான் வரும். அது மாதிரி நெளிந்து வளைந்த பற்களை உடைய பகமை கொண்ட அசுரர்களின் 3 கோட்டைகளையும் முகம் சுளித்த என்றால் என்ன? அந்த முகத்தில் ஒரு உண்மையாக இந்த தேவாரங்களில இறைவன் அக்னியால் எரித்தார், அம்பு எய்து எரித்தார், மேடு வலியை சிலியாக வளைத்து அதை எரித்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் சிவபெருமானுடைய புன்னகையால அந்த 3 கோட்டைகளும் அழிந்தன என்பதும் ஒரு வரலாறு. இதுல உண்மை அவருடைய புன்னகையால அழிந்ததென்றதை நாங்கள் முக்கியமாக எடுத்துக்கொண்டு ஏனைய எல்லா அருளாளர்களும் பாடுகிறார்கள், அழித்தார், அம்பினால் அழித்தார், அக்னினால் அழித்தார் என்றது. அதை நாங்க உபசார வழக்காகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். பிறகு உரையாடலையும் பார்க்கலாம். 3 கோட்டைகளையும் முகம் சுளித்த சினந்த முகத்துடன் தமது புன்னகையால் எரித்து சாம்பலாகுமாறு செய்த தொன்மையராகிய சிவபெருமான். சிவபெருமானுக்கு என்ன சொல்லுகிறோம்? தொன்மையர், சுழிந்த தொன்மையர். அவர் எங்க இருக்கின்றார்? புண்ணியம்பதியில புன்னை மலர்கள் நிறைந்து காணப்படுகின்ற அந்த அழகான பொழிலையுடைய பூந்தராய் நகரில யாரோட இருக்கிறார்? அன்னம் அன்ன நடை அன்னத்தை போன்ற நடையுடைய அறிவை பங்கரே. உமாதேவியாருடைய அறிவை என்றது உமாதேவியாரை குறிக்கப்படுகின்ற அறிவை என்றது பெண்ணை குறிக்கிறது. இங்க உமாதேவியாரை குறிக்கப்படுகிற சொல்லு அறிவை பங்கரே. அவரை பாகமாக கொண்ட மாதொரு பாகராய் வீட்டிலிருந்து அழுகிறார். புன்னமரங்கள் நிறைந்த அழகான பொழிலை அணியாக பெற்று விளங்கும் பூந்தராய் நகரில அன்னத்தை போன்ற மென்மையான நடியை கொண்ட அருவியாகிய உமையம்மையை தன் உடலின் பக்கத்தில் உடலின் பாகமாக அல்லது பங்காக கொண்டு அவர் வீட்டிருக்கின்றார்.
சரியோ, இதுல சில உவமை உருவுகள் வந்திருக்கின்றன. அதுகள் எல்லாம் உவமை உருவு. துண்ணலர் ரெண்டது பகைவர். இந்த முப்புறங்களை முப்புறத்தையும் வைத்திருக்கிறவர்கள் கமலாக்கன், வித்தியன்மாலி, தாராக்கன் என்ற பெயரை உடையவர்கள். தொன்மையர் என்று சொல்லதுக்கு சில எடுத்துக்காட்டு நாங்க காட்டலாம். சொற்பரங்கடந்த தொல்லோன் காண்க, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்து மப்பெற்றியனை. இது மாணிக்கவாசகருடைய திருவாசகத்துல திருவம்பாயிலும் அதுக்கு முன்னுக்கும் வருகிறது. அப்ப மாணிக்கவாசகர் அந்த தொன்மையர் எப்படி சொல்றார்? சொற்பதங் கடந்த தொல்லோன். தொல்லோன் என்றாலும் தொன்மையர் என்ற கருத்துக்கு வரும். மற்றது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னைக்கும் புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே. பெற்றியன் என்று சொல்றார். இந்த பதியத்துல பெற்றியன் என்று சொல்லும் கொண்டு வரப்போகிறது. மற்றது பழம்பொருள் என்ற கருத்து தொன்மையை குறிக்கிறது. மற்றது முப்புறம் எரித்தார் என்றது. முப்புறம் என்றால் என்ன? முப்புறம் என்றால் 3 அசுரர்களுடைய கோட்டைகள் என்று நாங்கள் பார்க்கிறோம். உண்மையாக முப்புறம் என்றால் என்ன? முப்புறம் என்றது எங்களிடம் இருக்கின்ற ஆன்மாக்கள்ல இருக்கின்ற ஆணவம், கன்மம், மாயை என்ற மும்மலங்களை குறிக்கிறது. அதை திருமூலர் சொல்லுகிறார். அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றவன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யாதும் அறியாறு என்றது. அப்ப ஆணவங்கர்மம் மாயந்தான். மாய பிறப்பறக்கு மன்னனடி போற்றி. இது மாணிக்கவாசகர் சொல்றார். இந்த மாய பிறப்ப அறுக்க வேண்டும்னா இந்த 3 மலங்களும் அற வேண்டும். அடுத்த பாட பார்ப்போம். மூதணி முப்புற தென்னிலோர்களை வேதணி சரத்தினால் வீட்டினார் அவர் பூதணி பொழிலமர் பூந்தராய் நகர் தாதணி குழலுமை தலைவர் காண்மினே. மூதணி முப்புறத்து எண்ணிலோர்கள், அதாவது இந்த அசுரர்களால அவர்களை சார்ந்த அசுரர்களும் எண்ணிலோர்களும் அழிந்திருக்கிறார்கள். மூதணி என்றது இந்த நீண்ட காலமாக இந்த மூன்று அசுரர்களும் தேவர்களுக்கும் ஏனையோருக்கும் துன்பம் கொடுத்து கொண்டிருந்தவர்கள். அந்த துன்பம் கொடுத்தது, இவர்கள் செய்த துன்பம் மூதணி நிறைந்த காலம் ஆகிவிட்டது, மூத்து விட்டது என்ற கருத்துல. அவர்கள் இந்த அவுணர்களின் துன்புறுத்தும் செயலும் அவர்களது வியூகமும் போர் தந்திரங்களும் நீண்ட காலமாக நடைபெற்று கொண்டிருத்தலால் முதுமை அடைந்து விட்டதை உணர்த்துவதாக மூதணி என்று சொல்றார். வேதனி என்று சொல்றார். வேதனி என்று சொல்லிக்குள்ள வேது என்றா வேது பிடிப்போம்னு சொல்லுவோமே நாங்க. ஏதாவது எங்களோட உடம்புல வந்து விட்டு அதுக்கு வேது பிடிப்போம். வெம்மைய பிடிக்கக்குள்ள அந்த சூட்டினால அந்த நோ மாறுகிறதாக நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது மாதிரி ஈசன் செலுத்திய அம்பில வெம்மை இருக்கிறது. நுனிப்பாகத்தில அக்னி தேவனும் இடைப்பாகத்தில திருமாலும் அடிப்பாகத்தில வாயு தேவனும் கொண்டு விளங்கிய தன்மையில வேதணி சரமண்ட அம்பு, அப்படிப்பட்ட ஒரு அம்புனாலதான் இவர் அந்த முப்புறங்களையும் தாக்கினார். அந்த திருஞான சம்பந்தருடைய தேவாரத்துல எப்பொழுதுமே இயற்கை வர்ணனை நிறைய இருக்கும். அவர் ஒரு கட்டுக்கோப்பை வைத்திருக்கிறார். முதல் 7 தேவாரங்களும் இயற்கை வர்ணனையும் அந்த தலத்தில் இருக்கிற இறைவனுடைய திருவருட் செயல்களும் என்ன எப்படி இருக்கிறார் என்றதையும் சொல்லி 8ஆம் 9ஆம் 10ஆம் பதிகங்கள்ல ஒவ்வொரு புராண கதை, அடிமுடி தேடிய கதை, மற்றது ராவணன் கைலியை பேர்த்த கதை, மற்றது சமண பௌத்தர்களை பற்றிய பாடல்கள் இந்த பின்னால் உள்ள 3 பாடல்கள்ல வரும். இறுதியாக அவர் திருக்கடை காப்பு பாடுவார். இந்த பதியத்தை படிப்பதனால என்ன பலன் உண்டு? அந்த வகையில இந்த பூந்தராயை பற்றி அவர் இயற்கை வர்ணனை சொல்றார். அழகிய மலரும் பருவத்து போதுகள் நிறைந்த பொழில் திகழும் பூந்தராய் நகரில் மகரந்தத்தேன் கமலும் மகரந்தத்தேன் சிந்துகின்ற கூந்தலையுடைய உமாதேவியின் தலைவராய் வீற்றிருப்பவர். அப்பெருமானை கண்டு தரிசித்து பிறவி பயனை அடையுங்கள், அதாவது உயிர்மீன்கள், அவரே எங்களுக்கும் தலைவர். சரியோ? அந்த தலத்துக்கு மட்டும் தலைவராய் இல்லை, பூந்தராய் தலத்துக்கு மட்டும் தலைவராய் இல்லை, எங்களுக்கும் தலைவராய் இருக்கிறார் என்றதை பற்றி அவர் இதுல சொல்லி இருக்கின்றார். அப்ப இந்த அடுத்த இந்த 2வது பாடல்ல
இரண்டாவது பாடலும் முப்புரம் எரித்த கதை தான் வருகிறது. மற்றது நான் அப்புறம் நான் சொல்றேன். மூன்றாவது பாடல், தரிக்கிய திரிபுரத்தவர்கள் தாம் உகப் பெருக்கிய சிலைதனை பிடித்த பெற்றியர். இந்த பெற்றியர் என்றது இங்க வந்துடுது. பெற்றியர் என்றது அவருடைய தன்மையை விளக்குகின்ற மேன்மை தன்மை உடையவர் என்ற கருத்தில் வருகிறது. பெருக்கிய சிலைதை என்றது மேருமலியை வளைத்து சில்லாக கொண்டு என்ற கருத்தில் வருகிறது. பொருட்கடல் புடைதரு பூந்தராய். பொருட்கடல் அதாவது பூந்தராய் வந்து தோணிபுரம் தானே பூந்தராய். தோணிபுரம் வந்து ஊழி காலத்திலும் எல்லாம் கடலுக்குள்ள அழியைக்கும் நீர்னால அழியைக்கும் அந்த தோணிபுரம் என்று பேர் வந்ததே தோணியாக சீகாழி தோணியாக மிதந்தபடியால் தோணிபுரம் என்று வந்தது. ஆனபடியா அந்த பூந்தராயனது தோணிபுரத்தை குடிக்கிறனால அந்த தோணிபுரம் வந்து நிறைய நீர்வள நிறைந்த நகரம். பொருட்கடல் என்றது இவருடைய பாடல்லையே பொருட்கடல் என்றது முன்னுக்கும் பாடியிருக்கின்றார். முதலாம் திருமுறையில 122ஆம் பதிகத்துல 11வது பாடல் திருவிடை மருதூரில் இந்த பொருட்கடல் என்ற பொருதல் என்றால் எதிர்த்தல் அல்லது போர் செய்தல் என்ற கருத்திலே இதுல வந்திருக்கிறது. அப்ப பொருட்கடல் இவரே முன்னுக்கும் அதை பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதை இது காட்டுகின்றது. பொருட்கடல் புடைதரு பூந்தராய் நகர் கருக்கிய குழலுமை கரிய நிறத்தை உடைய அம்மையினுடைய கணவர் காண்மினி என்ற சொல்லு கூடி ஒரு மிக முக்கியமான சொல்லு. இந்த பதியம் வந்து ஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரால நம்மை போன்றவர்களுக்கு எங்களை போன்ற இந்த ஆன்மாக்களுக்கு உபதேசித்த படலமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவரை போய் காண்மின்கள் என்று சொல்லுகிறார். நாலாவது பாட்டை பார்ப்போம். நாகமும் வரையுமே நானும் வில்லுமா மாகமார் புறங்களை மறித்த மாண்பினர் பூகமார் பொழிலணி பூந்தராய் நகர் பாகமர் மொழியுமை பங்கர் காண்மினே. வாசி என்னும் பாம்பை நானாகவும் மேடுமலியை வில்லாகவும் கொண்டு இந்த வரலாறுல நான் நினைக்கிறேன் அவர் அந்த பாற்கடலை கடைந்த கதையையும் இந்த புராணத்துல சேர்க்கிறார் என்றுதான் நான் விளங்கிக் கொள்றேன். ஆனா சில உரையாசிரியர்கள் இந்த முப்புறம் எரித்ததையே சொல்லுகிறார்கள். ஆனா 2வது அடியில மாகமார் புறங்களை மறித்த மாண்பினர். மாகமார் என்ற மாகம் என்றது ஆகாயம். ஆகாயத்துல பறந்து திரிந்து கொண்டிருந்த அந்த புறங்களை மறித்த என்றது அழித்த மாண்பினை உடையவர். பூகமார் பொழிலணி. அப்ப 1வது வரிக்கு நாங்கள் 2 புராணமும் இதுல சொல்லப்பட்டிருக்கிறதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லையேல் இந்த முப்புறங்களை அழித்ததற்கத்தான் தடுக்கிய திரிபுரத்தவர்கள் தாமுக நாகமும் வரையுமே 4ஆம் பாடல். நாகமும் வரையுமே நானும் வில்லுமாய் என்று சொல்லிக்குள்ள இதுக்காக எடுத்துக்கொள்ளலாம். நானும் வில்லுமண்டைக்குள்ள முப்புறங்களை எரித்ததுக்காகவே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. பூகமார் பொழிலணி என்று சொல்ற இயற்கை வர்ணனை இதில் என்னென்றா பாக்கு மரங்கள் அதாவது கமுக மரங்கள் செறிந்த சோலைகளால் அழகுடன் திகழும் திருப்பூந்திராய் என்னும் திருத்தலத்தில பாகமர் மொழியுமை என்று சொல்வது கிளியை போன்ற மென்மையான மொழியை பேசுகின்ற உமாதேவியார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பாகு அமரண்டைகள் அத பாகு அமரண்ட பாகு சக அமரண்டும் பிரிக்கிறவே இருந்திருக்கணும். பாகு போன்ற இனிமையான மொழியை பேசுபவர்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எவ்வாறு இருந்தாலும் இனிமையாக பேசுகின்ற உமை அம்மையினுடைய பங்கராக சொல்லல. இதுல பங்கர் என்றதும் 2 தேவாரத்துல வருகிறது. கணவர் என்றது ஒரு தேவாரத்துல வருகிறது. தலைவரி கூரரி என்றும் வருகிறது. காண்மினி என்றதுதான் 7 தேவாரங்கள்ல வருகிறது. வெள்ளையர் உடையவ விரவலார்களோர் ஒள்ளரி ஊட்டிய ஒருவனாரொளிர் புள்ளணி புறவினிற் பூந்தராய் நகர் கள்ளணி குழலுமை கணவர் காண்மினே. இதுல வந்து புறவினிற் பூந்தராய் நகர்
புல் அணி புறவினில் என்றது நான் இப்ப 5வது பாடல் பார்க்கிறேன். புல் அணி புறவினில். புறவம் என்றது இந்த தோணிபுரத்துக்கு, சீகாழிக்கு, இந்த பூந்தராய்க்கு இன்னொரு நாமம். புல்லணி என்றது அங்க பறவைகள் நிறைய இருக்கின்றபடியால் புல்லணி புறவினில் பூந்தராய் நகர். இது செய்யுள் அமைதிக்காகவும் புறவம் என்று சொல்லி அதில் அவர் சேர்த்திருக்கலாம் என்ற இந்த இதனுடைய பேர் தானே என்றது. புல் அணி பூனாவில தொடங்குறது, புறவினில் பூந்தரா இதுல எதுக இருக்கிறது, எதுக மோனை இருக்கிறது. வெள்ளையர் உடையவர் உடையவம் விரவலார்களூர். வினரமான அகன்ற பற்களை உடைய அசுரர்களின் 3 கோட்டைகளையும் ஒளிமிக்க நெருப்புப்பட்டு எரிந்து சாம்பராமாறு அழியுமாறு செய்த சிவபெருமான் அவர் ஒளிர்கின்ற மின்னுகின்ற பறவைகள் தங்குகின்ற சோலைகள் சூழ்ந்த 2ஆம் அடியில இருக்கு. ஒள்ளரி ஊட்டிய ஒருவனார் என்றது சிவபெருமான். ஒளிர் புல்லணி ஒளிர்கின்ற பறவைகளை உடைய திருப்பூந்து அந்த தங்குகின்ற பறவைகள் தங்குகின்ற சோலைகள் சூழ்ந்த திருப்பூந்தராயனன் திருத்தலத்தில் வீட்டிருக்கின்றார். தேன் கமலும் அல்லது தேன் போன்ற மனம் வீசும் கூந்தலையுடைய உமாதேவியினுடைய அம்பிகையினுடைய கணவராகிய அப்பெருமானை தரிசித்து, கணவர் இதுல கணவர் என்று சொல்லி சொல்கிறார், பிறவி பயனாகிய உய்தியை அதாவது சிவகதியை பெறுங்கள். ஒருவனார் என்றது ஒருவன் என்னும் ஒருவன் காண்க திருவண்ண பகுதியில வருகிறது. ஒப்பற்றவன் ஒருவன் என்றா ஒப்பற்றவன், பக்திக்கு எளியவன், விரிந்த உலகங்கள் அனைத்தையும் முழுமுதல் பொருளாக கொண்டவன், விடவலர் என்றது பகைவர். அப்படிப்பட்ட இந்த இறைவனை சென்று வழிபட்டு உய்முங்கள். நீங்க அடைந்த நீங்க பெற்ற பிறவிக்கு பயனை பெறுங்கள். பிறவியின் பயன் இறைவனடி சேருதல், இறைவனுடைய திருவடி சேருதல். 6வது பாடல துங்கியரானவர் தோற்ற மாநகர் அங்கியில் வீழ்தர வாய்ந்த அம்பினர் பொங்கிய கடலணி பூந்தராய் நகர் அங்கையல் அங்கையர் அன்னகணி அன்னது வரும் அன்னகணி அறிவை பங்கரே. துங்கியல் தானவர் தோற்ற மாநகர் என்றது அசுரர்களுடைய நெடிய வடிவங்களை போன்ற தோற்றத்தை உடைய பெரிய நகரங்கள். அசுரர்களும் பெரியாக்கள், அவருடைய நகரங்களும் பெரிசது. அப்ப உயரம் நெடிய உயரத்தை கொண்ட பெரிய நகரங்கள் 3னையும் நெருப்பால் அழியச் செய்த அக்னிக்கணியை உடைய சிவபெருமான் பொங்குங்கடலை உடைய பொங்கிய கடலணி பூந்தராய் நகர் அங்கையல் அன கணி அறிவை பங்கரே. பொங்குங்கடலையுடைய அழகிய திருப்பூந்தராய் எனும் திருத்தலத்தில வீட்டிருந்து அருளுகின்றார். அப்பெருமான் அழகிய கயல் மீன்களை போன்ற கண்களை உடைய உமாதேவியை, இதயம் அன்ன என்றதுன்ற குறுக்கம் அங்கயல் அன, அதாவது கயல் மீன்களை போன்ற கண்ணை உடைய உமாதேவியாரை ஒரு பாகமாக உடையவர். அப்பெருமானை தரிசித்து பிறவி பயனாகிய சிவகதியை பெற்று உய்மின்கள் காண்மே அந்த பங்கரே என்றதில் சொல்லப்படுகிறது. 7வது பாடலுக்கு போகணுமெண்டா 6வது பாடல் நாங்கள் இன்னொருக்க பார்த்துட்டு துங்கியரானவர் தோற்ற மாநகர். அசுரர்களும் உயரவனவர்கள், அந்த மாடங்கள் அவர்களுடைய மாட மாளிகைகளின் நீண்ட நெடு உயரம். அங்கியில் வீழ்தர வாய்ந்த அம்பினர் பொங்கிய கடலணி பூந்தராய் நகர் அங்கையல் அன கனி அறிவை பங்கரே. 7வது வர்ற பாப்பம் அண்டர்கள் உந்திட அவுணர் மாதர கண்டவர் கடல் விடம் உண்ட கண்டனர் குண்டரீக அவ்வயற் பூந்தராய் நகர் வண்டமர் குழலிதன் மணாளர் காண்மினி. அண்டர்கள் உந்திட அவுணர் மாய்தர, அண்டர்கள்னா தேவர்கள் அதாவது அண்டர்கள் இன்றைக்க தேவர்களும் வரும், அண்டத்தவர்கள் அனைவரும் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். அண்டத்தவர்கள் அனைவரின் நன்மை அடையும் பொருட்டு திரிபுரத்து அசுரர்களை மாய்த்தவர் கடலில் தோன்றிய ஆலகால விடத்தை உண்ட கருநிற கண்டத்தை உடையவர். இதுல வருகிறது அந்த கடலை கண்டவர் கடல் விடம் உண்ட கண்டனர்.
பாற்கடலை கடை பொழுது வந்த ஆலகால விடத்தை எங்கேயுமே வைக்க இயலாது, எங்கு வைத்தாலும் அழிந்து போம் என்று சுந்தரர் மூலமாக அந்த விடத்தை எடுத்து உருட்டி கொண்டு வந்து சுந்தரர் கொடுக்க, அதை அப்படியே தன்னுடைய தொண்டையில வைத்தவர். தாமரை மலர்கள் பூத்து குலுங்கும் தாமரை மலர்கள் பூத்து திகழும் வயல்களை உடைய திருப்புந்திரா என்னும் திருத்தலத்தில் வீற்றிருந்து அருள்பவர். மலர்களில் உள்ள தேனை உண்ணும் பொருட்டு வண்டு அமர்கின்ற கூந்தலையுடைய உமாதேவியின் மணாளர் ஆவர். அந்த பெருமானை தரிசித்து பிறவி பயனை அடையுங்கள். அண்டர்கள் உந்திட அவுணர் மாய்தர கண்டவர் கடல்விடம் உண்ட கண்டனார் புண்டரிக அவ்வையற் பூந்தராய் நகர் வண்டமர் குழலிதன் மணாளர் காண்மினே. இதுதான் உபதேசமாக சொல்லப்படுகிறது. போய் சென்று சேர்ந்து அவரை வழிபட்டு நீங்களும் உய்தி அடையுங்கள். 8வது வரம். மாசின அரக்கனை வரையின் வாட்டிய காய்ச்சின வெயில்களை கருத்த கண்டனர் பூசுரர் பொலிதரு பூந்தராய் நகர் காசை குழலுமை கணவர் காண்மினே. மாசு மண்ட குற்றம். குற்றங்களை உடைய அரக்கனாகிய ராவணன் கைலாய மலையை பெயர்த்த போது அந்த மலையினை தன் பெருவிரலால் அமர்த்துவதன் மூலம் அவனை அக்கைலை மலையின் கீழ் அடர்த்தவர். சரியோ? அடர்த்தவர் என்ன செய்தவர்? இதில் அடராது, இதில் ஒரு நாளும் சிவபெருமானை சேராது, திருவருளை சேராது என்று அடராதுன்றது போய் சேராது. அது மாதிரி இங்க வந்து அடர்த்தவர் இவர். அந்த மலையின் மூலமாக ராவணனை மலைக்கு கீழே கிடந்து நசிய செய்தவர். நலிய செய்தவர். மன்னியர்களை வதைத்த முப்புற கோட்டைகளை கனன்று எரியுமாறு புரிந்த நீலமிடற்றான ஈசன். மன்னியர்கள் அவுணர்கள் அந்தணர்கள் நிறைந்து பூசுரர் பொலிதரு பூந்தராய் நகர் என்று சொல்லிக்குள்ள பூசுரர் அந்தணர்கள் நிறைந்த, அதாவது பொலிந்து விளங்கும் பூந்தராய், அதாவது அங்க அந்தணர்கள் எப்பொழுதுமே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய மந்திர ஓசைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், வேள்வியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பூந்தராய் என்னும் திருத்தலத்தின் கண் கருநிற கூந்தலையுடைய உமாதேவியின் கணவர் ஆவர். அப்பெருமானை தரிசித்து உய்வீராக. குழலுமை கணவர் காண்மினே. 9வது தேவாரம். தாமுகமாக்கிய அசுரர் தம்பதி வேமுகமாக்கிய விகிருதர் கண்ணனும் பூமகன் அறிவிலா பூந்தராய் நகர் கோமகன் எழில் பெறும் அறிவை கூறரே. அறிவை கூறர். அப்போ உமாதேவியினுடைய பாகராக கூறு, தன்னுடைய உடலை கூறாக்கி உமாதேவியாருக்கு இடப்பாகத்தை கொடுத்தவர் ஆனபடி அவரை கூறரே என்று சொல்லப்படுகிறது. கோமகன் எழில் பெறும், அதாவது அந்த பூந்தராய் நகர் கோமகன், பூந்தராய் நகருக்கு அவர் அரசராக இருப்பவர். முதல் 2 அடியிலும் திரிபுரம் எடுத்தவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. தாமுகமாக்கிய அசுரர் தம்பதி வேமுகமாக்கிய விகிருதர். தங்களுடைய விருப்பத்தின்படி எல்லோருக்கும் துன்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய விருப்பத்தின்படி தாங்கள் என்ன என்ன ஆசைப்படுகிறார்களோ அதெல்லாத்தையும் செய்து கொண்டு இந்த தேவர்களையும் ஏனையோரையும் வருத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய பதியை வேமுகம் வெந்து அழியுமாறு செய்தவர் விகிருதராகிய சிவபெருமான். கண்ணனாகிய பூமகன் அருகிலா பூந்தராய். கண்ணனும் பூமகன் அருகிலா பூந்தராய் என்ற கண்ணன் என்றது திருமாலை குறிக்கிறது. பூமகன் என்றது தாமிரமல்ல வீட்டிருக்கின்ற பிரம்மாவை குறிக்கின்றது. அந்த திருமாலாலும் நான்முகனாலும் அறிய முடியாதவர்கள். ஏன் அறிய முடியாதவர்கள்? அவர்கள் ஆணவச்செருக்கினால, தங்களுடைய அறியாமையினால, தங்களுடைய அறிவால அவரை தேடி கண்டுபிடிப்போம் என்று புறப்பட்டவர்கள். சோதி பிளம்பாக தோன்றிய அந்த சொரூப லக்கணத்தை தாங்க கண்டுபிடிக்க போறோம் என்று சொல்லி போனவர்கள். அவர்கள் ஏன் இன்னும் கண்டுபிடிக்க இல்லை? தங்களுடைய அறிவால தாங்கள் காணுவோம் என்று சொல்லி தேடியபடியால் அவர்களால காண முடியவில்லை. எங்களுக்கு நாங்கள் சாதாரணமாக ஒரு கண்ணால பொருளை பார்க்கிறோம்.
ஒரு பொருளை பார்க்க அந்த சூரிய ஒளிதான் அந்த பொருளை காட்டுகிறது எங்களுடைய கண்ணுக்கு. அப்ப எங்கட கண்ணுக்கும் சூரிய ஒளி இருக்கிறது, பொருளிலும் சூரிய ஒளி படுகிறது. அப்ப பொருளில ஒளி பட்டாத்தான் எங்களுடைய கண் காணும். அது மாத்திரமில்லை, எங்களுடைய கண் காணுதென்று நாங்க சொல்லுறது அழகானதல்ல. உள்ளுக்கு இருக்கின்ற இறைவன், பரமன், அவர்தான் எங்களுடைய கண்ணுக்குள்ளால தான் கண்டு எங்களுக்கு காட்டுகிறார். அவர் கண்டு காட்டத்தான் நாங்கள் காணுகின்றோம். அந்த விளக்கம் இல்லாமத்தான் இந்த திருமாலும் நான்முகனும் இறைவனுடைய அடிமுடி தேடப் போனவர்கள் இன்று வரையும் அவரை காணவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. அவர்களும் எங்களைப் போல ஆன்மாக்கள் தான். ஆணவமலம் இன்னும் அவர்களிலே இருக்கிறது. ஆனபடியால் அவர்களும் ஆன்மாக்கள் தான். ஆனால் அவர்கள் தங்களுடைய எங்களை விட ஒரு பெரிய பதவியில இருக்கிறார்கள். அவ்வளவுத்துக்கு அவர்கள் புண்ணியம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த தொழிலை செய்ய விரும்பி இருக்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கு அவர்களை அதுக்கு அந்த தொழிலுக்கு அவர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறான், பதிவு செய்திருக்கின்றான். திருப்பூந்துர திருத்தலத்தின் அரசனா கோமகனாக தலைவராக வீற்றிருந்தள்ளும் பெருமான் அழகு மிக்க உமாதேவியாரை தம் உடம்பின் ஒரு கூறாக கொண்டவர். பத்தாவது பாடல பாப்பம். முத்தர அசுரர் கண் மொய்த்த முப்புறம் அத்தகு மழலிடை வீட்டினார் அம்மன் புத்தரும் அறியொணா பூந்தராய் நகர் கொத்தனே குழலுமை கூறர் காண்மினே. இப்ப 9ஆம் பாட்டுல அவர் சொல்லி போட்டார் என்னது, திருமாலாலும் நான்முகனாலும் தேடுற அந்த வரலாறு சொல்லிட்டார் 9ஆம் பாட்டுல. 8வது பாட்டுல ராவணனை பற்றி சொல்லிட்டார். 10வது பாட்டுல பாருங்க என்ன சொல்றார், அம்மனரையும் புத்தரையும் சொல்றார். 3 தரத்தினராகிய அசுரர்களிடம் உள்ள முப்புறங்களையும் முத்தர அசுரர்கள் மொத்த முப்புறம் மொத்தண்டா எப்படி என்று பாருங்கோ, ஒரு தேன் கூட்டுல குளவிகள் தேனீக்கள் அப்படியே மொய்த்து கொண்டிருக்கிறது. அது மொய்த்து கொண்டிருக்கிறதே எங்களுக்கு தெரியாம இருக்கும். வேண்டாம், ஏதோ ஒரு பட்டன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை தேனீக்கள் அதில் இருக்கிறண்டா தெரியாது. ஒரு சின்ன ஒரு கல்ல அந்த தேன் கூட்டுக்கு எறிஞ்சமண்டா இவ்வளவோ தேனீக்கள் பறக்கும். அதுதான் மொய்த்தது. அதுதான் நல்ல உதாரணம் மொய்த்தண்டதுக்கு. அந்த மாதிரி இந்த அசுரர்கள் மொய்த்த முப்புறம், அந்த முப்புறத்தோடு சேர்ந்து சென்று எல்லாருக்கும் துன்பத்தை கொடுக்கிறார்கள். அத்தகும் அழலிடை வீட்டினான், அந்த முப்புறங்களை அழலினால அழித்தவர். 3 தரத்தினராகிய அசுரர்களிடம் உள்ள முப்புறங்களையும் 3 தரமண்டைக்கு அங்க சொல்லுறது. ஆணவம் கர்மம் மாய என்ற 3 தரம். அந்த மலத்தை தான் அங்க அசுரர்கள் என்ற பெயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அசுரரிடம் உள்ள முப்புறங்களையும் தம்முடனேயே கொண்டு பறந்து திரிந்து பல கொடுமைகளை செய்தவற்றை நெருப்பில் வேகுமாறு செய்த எம்பிரான் சமணர்களாலும் மற்றும் புத்தர்களாலும் அறிய ஒண்ணாதவன். திருப்பூந்துராயனின் திருத்தலத்தில் பூந்தராய் நகர் கொத்தனி குழலுமை கூறர் காண்மினே. திருப்பூந்தராய் என்னும் திருத்தலத்துல பூங்கொத்துக்களால் அழகுபடுத்தப்பட்ட கூந்தலையுடைய உமாதேவியை தம் உடம்பின் ஒரு கூறாக கொண்டு விளங்குபவர். அப்பெருமானை தரிசித்து உய்வீராக. கொத்தனி குழலுமை, அந்த கொத்து கொத்தாக அந்த புன்னமர பூக்கள் பூத்து கிடக்கின்றன. இல்லாட்டியும் கொத்து கொத்தாக பூத்திருக்கின்ற பூக்களை அணிந்த குழலுமை கூந்தலை உடைய உமாதேவியாருடைய கூரர் தன்னுடைய திருமேனியிலேயே இடது பாகத்தை கொடுத்து ஒரு கூரராக ஆக்கப்பட்டவர். மாதொரு பாகன் அல்லது சக்தியை தன்னுடைய இடப்பாகத்தில் வைத்திருப்பவர். 11ஆம் பாடத்து வரம். புறமெறி செய்தவர் பூந்தராய் நகர் பரமலி குழலுமை நங்கை பங்கரை. இதுவரையில நங்கை பங்கர் குழலுமை கூரர், குழலுமை கணவர், அறிவை கூரர் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த அந்த இப்ப சம்பந்தர் இது அவருடைய திருக்கடைக்காப்பு பாடல். இந்த பதியத்தை படிப்பதனாலே எவ்வளவு என்ன பயனை பெறலாம் என்றது சொல்லிக்குள்ள அவர் என்ன சொல்றார், மேல உணர்ந்துட்டார். புறமெடி செய்தவர் பூந்தராய் நகர் பரமலி குழலுமை நங்கை பங்கரை.
முப்புரங்களை எரித்தவர், திருப்பூந்துராயில வீற்றிருப்பவர், பரமலி குழலுமே, அதாவது சிறந்த கூந்தலை உடைய உமையினுடைய பங்கராக இருக்கின்றவர், பரவிய அவரை போற்றி பரவிய, இதுதான் போற்றி பரவிய, பரவியனது சம்பந்தன் போற்றி பரவிய மெய்ப்பாடல்கள் வல்லவர். அவரே சொல்லியிருக்கிறார் இது மெய்ப்பாடல் என்று. ஆனபடியா இதை மெய்ப்பதிகம் என்றும் சொல்லலாம். மெய்ப்பாடல் வல்லவர் சிதமலி சிவகதி சேர்தல் திண்ணமே. இதுதான் எனக்கு தரப்பட்ட தலைப்பு, சிவகதி சேர்தல் திண்ணமே. அந்த சம்பந்தனுடைய பாடல்கள், இந்த திருப்பூந்துராயில பாடப்பட்ட இந்த பதிகத்தை மெய்ப்பாடல் என்றும் சொல்லி அவர்களை அவரை சேர்ந்து நீங்க வழிபடுவீர்கள், வழிபடுங்கள் காண்மின், அவரை போய் கண்டு அவரை கண்டு தொழுது வழிபட்டு உங்களுடைய பிறவி பயனை எடுங்கள் என்று சொல்லி இந்த 11 பாடல்களும் அடர்த்தியான கூந்தலையுடைய பெருமாட்டியாகிய உமாதேவியை பாகமாக கொண்டு திகழ்வர். அந்த அப்பெருமான பரவிய ஞான சம்பந்தரின் மெய்மை நம்பிலுமி திருப்பதியத்தை ஓதுபவர்கள் தலையானதாக போற்றப்படுகின்ற, எங்களுக்கு உண்மையா தலையானதாக என்றது என்ன? சிவகதி அடைய வேணும். இந்த ஆன்மா இந்த சரீரத்தை தந்தது என்னத்துக்காக? இந்த சரீரம் நமக்கு கிடைத்தது நாம் கடவுளை வணங்கி முத்தி இன்பம் பொருட்டாக என்று ஆர்வனாவில் சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த எல்லா நாயன்மார்களும் சொல்லி கொண்டு வருகிறார்கள். அவ்வாறாக போற்றப்படுகின்ற சிவகதியை அடைவார்களாக, அடையுங்கள் என்று சொல்லுறார். இந்த பதிகத்தில் அமைந்த 7 தேவாரங்கள்ல காண்மினி என்று சொல்ல பயன்படுத்தியுள்ளார். நான் அது முன்னுக்கு விளக்கம் சொல்லல, இப்ப பின்னால சொல்றதுக்காகத்தான். சம்பந்தர் காண்மின் என்றதுல காணுதல் என்றா பார்த்தல், மின் என்றது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அதாவது முன்னிலை என்றால் எங்களுக்கு முன்னால நிற்கிறவர்களுக்கு நீ போய் பாருப்பான்னு சொல்றது, போய் பாருங்கள், போய் கண்டு உணருங்கள்னு சொல்றது. முன்னாலே இருக்க ஏவல் வினைமுற்று மாதிரி வரும். இந்த முன்னிலைப்பன்மை வினைமுற்று மாத்திரமல்ல, பலரை முன்னிலைப்படுத்தி கூறுவது, அதாவது ஒரு உண்மையை நேரில் கண்டு தான் கண்ட அனுபவத்தை மற்றவர்களும் காணுமாறு அழைக்க பயன்படுத்திய மரபு சொல்லாக இங்க வந்திருக்கிறது. காண்மினே என்றதுல உள்ள ஏகாரம் காண்மின் என்று சொல்ல இல்லை, காண்மினே ஏகாரம் சேர்த்து சொல்றாரு என்றால் அழுத்தி சொல்றாரு என்ற கருத்து. ஒன்று இசை நிறைக்காகவும் ஏகாரம் போடலாம் பாடல்கள்ல, அல்லது வியங்கூல் பொருளிலும் வரலாம், முன்னிலை விகுதியாக வரலாம். இந்த பாடல்ல முன்னிலை விகுதியாக வந்திருக்கிறதாகத்தான் நான் விளங்கி கொண்டு எழுந்திருக்கிறேன். இங்கு சம்பந்தர் முன்னிலை விகுதியாக பயன்படுத்தி இருக்கிறார். ஏனென்றா எங்களுக்கு சொல்றார், காண்மின் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அல்லது கண்டு உணருங்கள், போற்றி பரவி வழிபட்டு பிறப்பின் பயனை அடையுங்கள் என இந்த பதிகத்தை எங்களுக்கு திருஞான சம்பந்தர் பாடித்தந்தது மாத்திரமல்ல, நேரடியாக எங்களோட கதைக்கிற மாதிரி எங்களுக்கு சொல்றாரு. அந்த தேவாரத்தின் ஊடாக உயிர்களோட ஆன்மாக்களோட ஆன்மாக்களுக்கு கட்டளையிடுகிறார் அல்லது உபதேசம் செய்கிறார். மெய்ப்பதியமாக கருதி சிவகதி அடைவதற்காக ஒரு சாதனமாக கை கொள்ளும்படியும் எம்மை வழிப்படுத்துகிறார். இதனை பாடிய சம்பந்தர் எம்மையும் இந்த பதிகத்தை பாடி போற்றி பாடினவர், அவர் அதனை அனுபவித்தவர், அவர் இறைவனை பால் குடிக்கையே கண்டு உணர்ந்து விட்டார். 3ஆம் வயதிலேயே அவர் கண்டு உணர்ந்து விட்டார். கண்டு உணர்ந்த பின்பும் ஒவ்வொரு தலந்தலமாக சென்று இறைவனை வழிபடுகின்ற நேரத்துல அந்த பாடல்களை எங்களையும் பாடி வழிபட்டு முத்தி இன்பம் பெறும் பொருட்டு எங்களையும் வழிபடுத்துகிறார். அதான் காண்மினே என்று ஏகாரம் சொல்லுறாரு. என்னது 2 பாடல்ல பங்கரி என்றது வந்திருக்கு, கணவரி என்றது வந்திருக்கு, கூரரி என்று வந்திருக்குது. 2லயோ 3ல வந்திருக்கு பங்கரி என்றது. இப்ப இந்த பதிகத்தினால நாங்கள் பெற்றுக்கொள்ற சித்தாந்த கருத்துக்களை பார்க்கக்குள்ள, குறை உணர்வாகிய பசு ஞானத்தாலும் பாச ஞானத்தாலுமே ஞானமே உருவாகிய இறைவனின் இயல்பினை உயிர்களால உணர முடியாது. பசு ஞானத்தாலும் பாச ஞானத்தினாலும் பதி ஞானத்தை அறிய முடியாது. பதி ஞானத்தை அறிகிறதா இருந்தா பதியே எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும். அந்த அவனே அவனுடைய திருவருளாகிய சக்தி, திருவருள் என்றா திருவருள், திருவடி, சிற்சக்தி எல்லாமே ஒன்றை குறிக்கும். அந்த சக்தி மூலமாக எங்களுக்கு அவன் திருவருளை தந்தாத்தான் நாங்கள் அவனுடைய
அவனை காணலாம். அப்ப பாசஞானத்தாலேயோ பசுஞானத்தாலேயோ காண முடியாதவன் முற்றறிவினனாகிய முதல்வனை உள்ளவாறு கண்டு வழிபட விரும்புவோர் அவனது திருவடி ஞானத்தால், திருவடி என்ற திருவடி, திருவருள், சக்தி எல்லாமே ஒரே கருத்துடையது. ஆற்றல், அவனுடைய ஆற்றல். திருவடி ஞானத்தை, திருவடி ஞானத்தால் தான் அவனை நாங்கள் அறிய முடியும், அவன் காட்ட நாங்கள் காண வேண்டும். திருவடி ஞானத்தை நாம சென்று பற்றவே முடியாது. எவ்வளவுதான் நாங்கள் திருமுறை ஓதி சித்தாந்த சாஸ்திரங்களை படித்து சத்சங்கத்தில் இருந்து குடிலிங்க சங்கமம் வழிபாடு செய்தாலும் கூட நாங்களா போய் பற்ற முடியாது. அவன் எங்களை பற்ற வேணும். அது வரைக்கும் நாங்கள் இந்த தொண்டு, இந்த நிறைய பணிய சரிய கிரிய யோக மாற்றங்கள்ல நாங்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். உயிரிழத்தே இழிவினை ஒப்பு நிகழுங்கால். அப்ப எப்ப எங்களுக்கு இது நிகழும் என்று நாங்க சும்மா இந்த புத்த நூல் வாயிலாக நாங்க அறிந்தது உங்களோட நாங்க பகிர்ந்து கொள்றேன். உங்களுக்கும் தெரிந்த விடயம்தான். ஒரு ஆன்மாவுக்கு இடிவினை ஒப்பு நிகழ்ந்து விட்டால், இடிவினை ஒப்பு எப்ப நிகழும்? இந்த திருமுறைகளை, திருவாசகங்களை, சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களை விளங்கி விளங்கி படிக்கும் பொழுது அந்த இடிவினை ஒப்பு வரும். எல்லாம் நான் செய்த வினையினாலே இது நடைபெறுகிற ஒழிய, எனக்கு நடைபெறுகின்ற அத்தனை விடயங்களும் நான் செய்த வினையினால நடைபெறுகிறதே ஒழிய மற்றவை ஒருத்தர் அடுத்த வீட்டுக்காரனோ அல்லது எங்களுடைய உறவினர்களோ எங்களுக்கு தந்ததுன்னு நாங்க நினைக்க கூடாது. அல்லது ஒரு குடும்பத்துக்கு அது அவையால வந்தது, இவையால வந்தது, பிள்ளையால வந்தது, தந்தையால வந்தது, தப்பனால வந்தது அப்படின்னு நாங்க நினைக்க கூடாது. நாங்கள் என்ன வினை செய்திருக்கிறோமோ அந்த வினையை நாங்களே அனுபவிக்கின்றோம். அந்த வகையில எல்லாம் நான் செய்த வினையை நான் அனுபவிக்கிறேன். சந்தோஷம் வந்தாலும் அதுக்காக துக்கக்கூடாது, ஒரே அடியா விழுந்து படுக்கக்கூடாது. சந்தோஷம் வந்தாலும் துள்ளி குதிக்க கூடாது. எங்களுக்கு ஒரு துயர் ஐயோ இது என்ன நான் என்னண்டு முயல்றதுன்னு சொல்லி சோர்ந்து விடக்கூடாது. ரெண்டையும் சமமாக பார்த்து மனதினை திடமாக வைத்திருக்க வேண்டும். அப்படியான நிலையில அந்த இடிவினை ஒப்பு எங்களுக்கு நிகழும். உயிர்களுடைய பக்குவ நிலையை கண்டு இதுவரையில திரோபவமாக இருந்து ஆன்மாக்களை வினைகளை அனுபவிக்க செய்த திரோபவம், திரோதான சக்தி. திரோதான சக்தி என்றது என்ன? திருவருட் சக்தி தான் திரோதான சக்தியாக ந என்று எழுத்து குறிக்கிறது. திரோதான சக்தி நாவாக இருந்து எங்களை இதுகள் எல்லாவற்றையும் எங்களுடைய வினைகளை அனுபவிக்க பண்ணுகிறது. மலங்களை நீக்குவதற்காக, ஆணவ மலத்தை நீக்குவதற்காக ஏனைய கர்மங்களை அனுபவிக்க பண்ணி வினைகளை அனுபவிக்க பண்ண ஆணவ மலம் வலிகுன்றும். அந்த திரோபவமாக இருந்து வினைகளை அனுபவிக்க செய்த திரோதாயானது திருவருட் சக்தியாக மாறி, அப்ப திருவருட் சக்தி என்றைக்க வகரம் வனப்புன்னு சொல்லப்படும். திருவருட் சக்தியாக மாறி உயிர்களின் மீது பதியும். அந்த பதிகிறதான் சத்தினி பாதம். இதுவே சத்தினி பாதம். இந்த சத்தினி பாதம் இடிவினை ஒப்பு வரைக்கு மல பரிபாகம் ஆரம்பித்துவிடும். மலம் கழிந்து விடாது. மலம் பரிபாகப்பட தொடங்கிவிடும். சத்தினி பாதம் பதிந்தால் இன்னும் மல பரிபாகம் பதிந்து விடும். சத்தினி பாதம் பதிந்த உடனும் மலம் போட்டு தன்னைக்காதீங்க. மலம் போகிறதுக்கு குருவர வேணும். அனுபவிக்க செய்த என்ன மல பரிபாகம் நிகழ தொடங்க குரு வருவார். குரு பல்வேறு வகையான நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, சாம்பவி தீட்சை, மற்றது முழுமையாக என்ன திருவடி தலையில வைக்கிற தீட்சை, அதுகள் அந்த தீட்சைகள் எல்லாவற்றையும் கொடுத்து மலத்தை நீக்குவார். அந்த சக்தி உயிர்கள் மீது பதிந்து விட்டால், இப்ப நாங்க இதுக்குள்ள வருவோம், தேவாரத்துக்கு வருவோம். சக்தி உயிர்கள் மீது பதிந்து விட்டால் அந்த திருவடி சக்தியானது பக்குவப்பட்ட உயிர்களை, பக்குவம் வந்துட்டு தண்டா சக்தி பதிகிறதே ஓரளவுக்கு பக்குவப்பட்ட உயிர்கள் தான். ஆனாலும் திருவர்களோட மாத்திரம் ஆன்மா நின்று விடக்கூடாது. திருவர்கள் கிடைத்து விட்டது என்ற உடனம் எனக்கு பெரிய ஒரு பதவி, பெரிய ஒரு மோட்சம் கிடைத்து விட்டு நினைக்க கூடாது. திருவர்களுக்கு பிறகு பேரானந்தத்தை அனுபவிக்க வேணும். அப்ப திருவருள் அருணோதயம் வருமா போல, சூரியன் வார தேரில முதல் அருணோதயம் தான் தெரியும், கதிர்களை தான் தெரியும், சாரதி தான் முதல் தெரிவான், பிறகுதான் சூரியன் தெரிவான். அப்ப அருணோதயம் மாதிரி திருவருள் விட்டது. ஆனா சூரிய உதயத்தை காண வேண்டா இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்திருக்க வேணும். அது மாதிரி திருவருளோட நின்று விடாமல் ஆனந்தத்தை அடைகிற நிலை வரை பக்குவப்பட்ட உயிர்களை
யாங்கனம் நீக்கமர கலந்து நிற்கும். 6 திருவருட் சக்தியானது பக்குவப்பட்ட உயிர்களை இறைவனுடைய திருவடியில கொண்டு போய் சேர்க்கும். ஆனபடியாத்தான் இந்த இந்த பதியத்துல உமை பங்கர் எல்லா தேவாரத்திலும் 2 பேரும் அம்மை அப்பராக இருக்கிறார்கள், மாதொரு பாகனாக இருக்கிறார்கள், சிவமும் சக்தியும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்றதை சம்பந்தர் திருப்பி திருப்பி சொல்லி இருக்கிறார். ஆனபடியாத்தான் இதை மெய்ப்பதிகம் என்று சொல்லலாம். அவனருளாலே கண்ணாக கொண்டு காணும் இடத்து ஆன்மா பசு பாசப்பணியின் என்று நீங்கி தூய்மை வரும். இங்கனம் தூய்மை பெற்ற நிலையில கடவுட்காட்சி உள்ளத்தை நீங்காது நிலைபெறுதல் பொருட்டு திருவருள் கிடைத்து விட்டது, இறைவன் இந்த இறைவனுடைய இது நிலை கிடைத்து விட்டது என்றாலும் அதை நாங்க தக்க வைத்திருக் கொள்றதுக்கு என்ன செய்யணும்? 5 எழுத்து திருவைந்தெழுத்தை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். விதிப்படி எண்ண வேண்டும். விதிப்படி எண்ணும் போது விதிப்படி என்றது ஆன்மாக்களும் 3 வகையா இருக்கு. அதே மாதிரி மந்திரங்களும் பல வகையில் இருக்கு. 3 வகையில இருக்கிறது. தூல மந்திரம் ஓம் நம சிவாய, சூக்ம மந்திரம் சிவாய நம, அதிசூக்ம மந்திரம் ஓம் சிவாய என்றது. அப்ப படிமுறையில மந்திரங்களும் இருக்கிறது. ஏனென்றால் ஆன்மாக்கள் பல்வேறு நிலையில இருக்கிறார்கள், அதற்காக அந்த மந்திரங்கள் இருக்கின்றன. அந்த விதிப்படி எண்ணும் போது பிஞ்செழுத்தையும் மேலை பெருவெழுத்தையும், அதாவது பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் நெஞ்சில் அழுத்தி உச்சாடனம் செய்ய வேண்டும். நெஞ்சில் அழுத்தி உச்சாடனம் செய்ய பண்ண வேண்டும். இங்க பிஞ்செழுத்தும் மேலே பெருவெழுத்தும் என்று ஒரு இடத்துல சொல்லுறேன். பிறகு பேசும் எழுத்தோட பேச அழுத்தன்றன். அந்த 4 சொற்களும் 2 தான் குறிக்கப்படுகிறது. பிஞ்செழுத்தும் பேசும் எழுத்தும் சக்தி, மேலே பெருவெழுத்தும் பேசாவெழுத்தும் சிவம். அப்ப நாங்க இந்த மந்திரங்கள் சொல்லிக்கையும் அந்த சிவம் சக்தி சிவ அதை நெஞ்சில அழுத்தி சொல்லுவோம். நெஞ்சில அழுத்தி சொல்றேன்னு சொன்னா பிள்ளை குழப்பட செய்துட்டான், நல்லா அற போடுறோம், அந்த மாதிரியான ஒரு நெஞ்சழுத்தல் இல்லை. உண்மையாக சிவம் என்று சொல்லிக்க சிவத்தை உணர வேணும். உள் உணர்வால அவனை உணர வேணும். சக்தி வ என்று சொல்லிக்க உள் உணர்வால உணர்ந்து பேச எழுத்தும் சிகரமாகிய சிவத்தை குறிக்கும். சம்பந்தர் இந்த பதிகத்துல சக்தியையும் சிவனையும் ஒவ்வொரு பாடலும் அழுத்தி சொல்லி இருக்கின்றபடியால் இது ஒரு மெய்ப்பதிகம் எனவும் சிவகதி சேர்தல் திண்ணம் என்பதையும் உமை அம்மையாரிடம் ஞானப்பால் உண்டவரும் தோணியப்படியே தந்தையாக குருவாக பெற்ற சம்பந்த பெருமான் கூறியுள்ளார். ஞானத்தின் திருவுருவை நான் மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை தேனக்க மலர்பொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. அவர் சின்ன வயதிலேயே 3ஆம் வயதிலேயே அந்த ஞானம் பெற்றவர். இதோட இன்னும் ஒரு தகவலை நான் இதில் சொல்றேன். தோணியப்பர் பிரம்மபுரீஸ்வரர் இறைவனுடைய பெயர். பெரிய நாயகி அல்லிய என்றது அம்மையினுடைய பேர். சாரி, எங்களுக்கு அதுக்கிடையில இன்னும் ஒரு சொல்றேன். இந்த பூந்தராயின்னு ஒரு சிறப்பு இந்த பெரிய புராணத்துல தேடி பார்த்த போது பூந்தராயை பற்றி தனி சிறப்பு கணக்க இல்லை. இடையிடையே ஒரு 5-6 பாடல்கள் இருக்கின்றன. அதுல ஒரு பாடல் எனக்கு அது பிடித்திருந்தது, உங்களுக்கும் அதை தெரியப்படுத்துறதுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னண்டா, சமந்தர் 3ஆம் வயதிலேயே தேவாரம் பாடிக்கொண்டு போறார். சந்தையர் அவரை தூக்கி கொண்டு போய் தலமா விட்டு அவர் பாட அவர் தூக்கி கொண்டு வருகிறார். இப்படி எல்லாம் போகைக்குள்ள ஒரு முறை தாயினுடைய ஊரான திருநனிப்பள்ளி அந்தணர்கள் தங்களுடைய ஊருக்கு வரும்படி வந்து கேட்கிறார்கள். எங்களுடைய ஊருக்கு வந்து அங்க பாடல்கள் பாட வேணும் எங்களுக்குன்னு சொல்லி. அந்த நேரம் இவர் பல தலங்களுக்கும் சென்று வந்து திரும்ப திருப்புந்தராயில இருந்திருக்கிறார். ஏனென்றால் திருநனி பள்ளிக்கு போவதற்காக. அப்ப திருப்புந்தராயில எழுந்தருளி வந்திருக்கிறார் என்றது அறிந்த திருநனி பள்ளி அந்தணர்கள், அந்த அயல்ல உள்ளவர்கள் எல்லாரும் திருப்பூந்துராய் என்ற தலத்துல வந்து சம்பந்தரை வழிபடுகிறார்கள். சம்பந்தர் இனி திருநனி பள்ளிக்கு போறதுக்கு முன்னதாக இருந்த இடம் திருப்பூந்தராய். இது 107வது திருஞான சம்பந்தர் புராணத்தில் இருக்கிற பாடல். 2006வது பெரிய புராண பாடல்.
2006 அந்த நம்பர். எடுத்த திருப்பதிகத்தின் இசை திருத்தாளத்தினால், இது எடுத்த திருப்பதிகம் என்றது அவர் திருத்தாளம் கிடைத்தவுடனும் கிடைத்த முதலும் கிடைத்தது உடனும் படித்த அதுகளை பற்றி சொல்லப்படுகிறது. எங்களுக்கு தேவையான விஷயத்துக்குள்ள நான் வரேன். இசைய ஒத்தி அடுத்த நடை பெற பாடி ஆர்வமுற வணங்கி போம் தலைநீர் பொன்னி, ஆர்வமுற வணங்கி போம் தலைநீர் பொன்னி மடுத்த வயற் பூந்தராய். அதாவது பொன்னி என்று ஆறு வந்து பூந்தராய் சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது, கடலும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அண்ட நீர்நிலை நிறைந்த நாடு ஆனபடியாத்தான் அந்த சீகாழி வந்து தோணிபுரமாக அந்த அந்த ஊழித்தீ காலத்திலே மிதந்தபடியாத்தான் இன்றளவும் எப்பொழுதும் அது நிலைத்திருக்கும். அந்த தோணிபுரத்தை பற்றி பூந்தராய் என்ற பெயரில் தான் இந்த பதிகம். ஒவ்வொரு பேரில் இருக்கின்ற ஒவ்வொரு பேரிலும் பதிகங்கள் பாடியிருக்கின்றார். மோஸ்ட்லி ஒவ்வொரு பெயரிலும் அந்த தோணிபுரத்துக்குரிய 12 நாமங்கள் உள்ள அந்த ஒவ்வொரு பெயரிலும் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். மூவரும் பாடியும் இருக்கிறார்கள். மடுத்த வயற் பொன்னி மடுத்த வயற் பூந்தராய் அவர் வாழ மழ இளங்கோலத்து காட்சி கொடுத்தருளி வைகினர் குறைவிலா நிறைஞான கொண்டலாராம். குறைவிலா நிறைஞான கொண்டலார் என்றது சம்பந்தர. அவர் என்னத்துக்கு வந்திருக்கிறார்? அந்த அயல்ல உள்ளவர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக அந்த இளமை கோலத்திலே இருக்கின்றார். இளமையாத்தான் அவர் இளமைதான். அந்த காட்சியை கொடுப்பதற்காக அவர் அங்க பூந்தராயில வீட்டிருந்தார். என்னண்டா பேரன்பு பொருந்த வணங்கி போய் குறைவில்லாத நிறைவான ஞான மழை கருக்கொண்ட மேகத்தை போன்ற காளி பிள்ளையார் அலைகளை உடைய நீர் பெருகும் காவிரி பாயும் வயல்கள் சூழ்ந்த சீகாழி பதியில் உள்ள அங்க பாடல வந்து பூந்தராயன்னு சொல்லி இருக்கிறது, கருத்தில சீகாழின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பகுதியில் உள்ளோர் பெருவாழ்வு அடையுமாறு இளங்குளவியின் திருவுருவாக தோற்றம் கொண்டிருந்த என்று இதை அப்ப பெரிய புராணத்துல ஒரு கூட்டு மொத்தமா அண்ணி பார்த்தா ஒரு 4 5 பாடல்கள் தான் இருக்கும். நான் அது எல்லாத்தையும் கொண்டு வர இல்லை. இந்த பாடல் வந்து அம்மாவனுடைய ஊருக்கு போறார். இப்ப பூந்தராயில இருக்கின்றார். எல்லாம் கூடி தோணிபுரம் சீகாழிலேயே இருக்கின்றார். ஆனபடியால் நான் அந்த பாடலை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நேரமாகிறது. அதாவது இன்னும் ஒன்று நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த பாடல்ல என்ன பாகமர் பொழியுமை பாங்கர் காண்மினே என்று சொல்லி எல்லாத்துக்கும் காண்மினே என்று சொல்லுகிறார்கள். கருக்கிய குழலுமை கணவர் காண்மினே என்று சொல்லி இந்த இறைவனும் இறைவியையும் போய் கண்டு தரிசித்து வழிபட்டு முத்தி பெறுங்கள் என்று சொல்ற. சம்பந்தருடைய ஏனிய பாடல்கள் ஆனவுடைய ஏனிய பாடல் முடிவுகளை நாங்க கொஞ்சம் பார்த்தோம்னா, வினை கெடுதல் ஆணை நமதே. சில தேவாரங்கள்ல அந்த தேவாரத்தை படிப்பவருடைய வினை கெடுதல் ஆணை நமதே என்று சொல்லுறார். இடர்களையாய் நடுங்களமே, எங்களுடைய இடர்களை களைந்து விடு என்று சொல்லி நடுங்களமேவன கேட்கிறார். மேல்வினை அடராதே. இந்த பதியத்தை படிக்கிறதுனால ஒவ்வொரு பதியத்தை படிக்கிறதுனால இனி மேல்வினை அடராது. ஆகாமிய வினை வந்து சேராது. அப்ப வினை அடராது. கொள்கையினருக்கு இல்லை குற்றமே. இந்த பதிகத்தை படித்து நெறிமுறையாக சரியகிரியை யோக வழிபாடுல நிற்கின்ற நெறிமுறையாளனுக்கு கொள்கையினருக்கு இல்லை குற்றம், அவர்களுக்கு நீ குற்றம் இல்லை. ஏத்த வல்லார்க்கு எய்தும் இன்பமே. இந்த பதிகங்களை பாடி ஏத்த வல்லார் போற்றி பரவுகின்றவர்களுக்கு எய்தும் இன்பம் எய்தும். அடைய வல்லார்க்கு இல்லை அல்லலே. பதிகங்களை பாடி வழிபடுபவர்களுக்கு அல்லல் இல்லை. பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே. அப்படி என்று பாடியிருக்கிறார். நான் இன்னைக்கு ஆரம்பத்தில் அந்த ஸ்ரீயாரம் மடக்கிலேயே வந்து பிறையாளன் திருநாமம் எனக்குருகாட் பேசாயன்னு சொல்றார். மற்றது மொட்டலருங்கேதாரமே என்று சொல்றார். அப்படியெல்லாம்
சாதாரணமாக சொல்லி கொண்டு வந்தவர் இந்த பதியத்தில மாத்திரம் அம்மையப்பன் ஒன்றாக இருக்கின்றார் என்றதை சொல்லுறார். அம்மையப்பன் ஒன்றாக இருக்கின்றார், ஆனபடியா அவர்களை போய் வழிபடுங்கள் என்று சொல்றார். இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார், திருவியலூர் உய்யவந்த தேவநாயனாருக்கு பிறகு திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார் பாடிய களிற்றுப்படியார்ல ஒரு பாடல் இருக்கு. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக, அம்மையப்பர் அப்பரிசே வந்தளிப்பர். அம்மையப்பர் எல்லா உலகுக்கும் அப்புறத்தார் இப்புறத்தும் அல்லார் போல் நிற்பர் அவர். இந்த பாட்டின் சுருக்கமா சொன்னா, எல்லாருக்கும் அருள் புரிய அம்மையப்பராகத்தான் நின்று அருள் புரிவார். தனித்து அவர் ஒரு நாளும் அம்மையும் தனித்து நின்று அருள் புரிவதில்லை, அப்பனும் தனித்து நின்று அருள் புரிவதில்லை. அப்ப அம்மை அப்பராக இருக்கின்ற இந்த திருப்பூந்துராய் பதியத்தை பாடி முத்தி இன்பம் பெரும் பொருட்டு முத்தி இன்பம் பெருங்கள் என்று உபதேசமாக சொல்லியும் ஏவல் வினைமுற்று, அதாவது போய் காண்மினே என்று சொல்லி போய் அதை நீங்க கும்பிடுங்க, போய் நீங்க கும்பிட்டு அந்த பலனை பெறுங்க என்று சொல்லி எங்களை வழிபடுத்துகிற இந்த தேவார பதிகம் மெய்ப்பதிகமாகவும் சொல்லிக்கொண்டு, இந்த வாய்ப்பு எனக்கு தந்த அப்பர் அருள்நெறி மன்றத்துக்கும் குறிப்பாக சாந்தா சண்முகம் அம்மாவிற்கும் நன்றியையும் கூறி திருப்பாதங்களையும் வழிபட்டு அனைத்து சிவனடியார்களுடைய திருப்பாதையும் வழிபட்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.